குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சார்பு திசைவேகம் ஏங்கிற பொருள் பிங்கிற பொருளுடைய ரெண்டையும் சார்ந்து இருக்கக்கூடிய திசைவேகம், அதுக்கான எடுத்துக்காட்டு கணக்கு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் எடுத்துக்காட்டு 2.27 ஏ மற்றும் பி இரண்டு ரயில் வண்டிகள். அப்போ ஏ மற்றும் பி இரண்டு ரயில் வண்டிகள். இது ஏங்கிற ரயில் வண்டி, இது பிங்கிற ரயில் வண்டி. வண்டிகள் இணையான ரயில் பாதையில், இணையான ரயில் பாதை அப்படின்னா இது இப்படி போகுது, இதுக்கு இணையான ரயில் பாதை. ரெண்டு ரயில் பாதை இணையான ரயில் பாதையில் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்கின்றன. ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்கின்றன. ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்கின்றன. அப்போ இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செல்கின்றன. அப்போ ஏயின் திசைவேகம் கிழக்கு நோக்கி. அப்போ ஏயினுடைய திசைவேகம் கிழக்கு நோக்கி VA. ஏயினுடைய திசைவேகம் கிழக்கு நோக்கி VA வெக்டார். அது எவ்வளோ? 40 கிலோமீட்டர் ஹவர். கிலோமீட்டர் ஃபார் ஹவர், அதுதான் கிலோமீட்டர் ஹவர் -1. மற்றும் ரயில் வண்டி பியின் திசைவேகம். ரயில் வண்டி, இது ரயில் வண்டி பியினுடைய திசைவேகம் மேற்கு நோக்கி. அப்போ மேற்கு நோக்கி இதுவும் எவ்வளோ கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் ஹவர் -1. இது என்னது? VB வெக்டார். இப்போ ரயில் வண்டி பியை பொறுத்து ரயில் வண்டி ஏயின் சார்பு திசைவேகம். ரயில் வண்டி பியை பொறுத்து ரயில் வண்டி ஏயின் சார்பு திசைவேகம். அப்போ திசைவேகம் V ஏயை பொறுத்து ரயில் வண்டி பியை பொறுத்து ஏயினுடைய சார்பு திசைவேகம். ஏயினுடைய சார்பு திசைவேகம் எதை பொறுத்து? பியை பொறுத்து. அப்போ VAB கண்டுபிடிக்கணும். VAB கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா VAB கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு நம்ம இணையான பாதையில் ஒரே திசையில் போச்சுன்னா VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். இப்போ எதிரெதிர் திசையில் போகுது. அப்போ நமக்கான ஃபார்முலா VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார் மைனஸ் B வெக்டார். அப்போ என்னது? VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். VA வெக்டாருங்கிறது எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 40. VB வெக்டாருங்கிறது எவ்வளோ? ப்ளஸ் 40. அப்போ 80 கிலோமீட்டர் ஹவர் -1. அப்போ VABங்கிறது 80 கிலோமீட்டர் ஹவர் -1. அப்போ ஏனுடைய சார்பு திசைவேகம். அப்போ ஏயினுடைய சார்பு திசைவேகம் இது மொத்த திசைவேகம். ஏனுடைய சார்பு திசைவேகம் VAவினுடைய திசையிலேயே இருக்கும். ஏனுடைய சார்பு திசைவேகம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இது எதனுடைய டைரெக்ஷனில் இருக்கும்? VAவினுடைய டைரெக்ஷன்லேயே இருக்கும். அப்போ VA எதை நோக்கி போயிட்டுருக்குது? கிழக்கு நோக்கி. VAங்கிறது கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ VA கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ VBயில் ஒருத்தர் இருந்தார்னா, அப்போ VAங்கிற ரயில் வண்டி கிழக்கு நோக்கி 80 கிலோமீட்டர் ஹவர் -1ங்கிற வேகத்தில் போகிற மாதிரி தெரியும். சொல்கிறது புரிஞ்சுதா இல்லையா? இப்போ VABங்கிறது ஏயினுடைய சார்பு திசைவேகம். அதனுடைய திசை எப்படி இருக்கும்? VAவினுடைய திசையில் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். VAவினுடைய திசையில் இருக்கும். அப்போ VAங்கிறது கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ VAB எவ்வளோ?
80 km/h-1. அப்போ பியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருவருக்கு ரயில் வண்டி ஏ கிழக்கு நோக்கி 80 km/h-1ங்கிற திசை வேகத்தில் செல்வது போன்று தோன்றும். இது ஒன்று. அதே மாதிரி VBA ஏயை பொறுத்து ரயில் வண்டி பியின் சார்பு திசை வேகம், அதுவும் என்னவா இருக்கும்? VB வெக்டார் மைனஸ் VB வெக்டார் மைனஸ் VB வெக்டார், இந்த பக்கம் மைனஸ் VA வெக்டார். அப்போ மைனஸ் ஆஃப் VB ப்ளஸ் VA, மைனஸ் ஆஃப் VB மைனஸ் VA. அப்போ வெளியில் மைனஸ் எடுத்துனா VB ப்ளஸ் VA. இது எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 80 km/h-1. இந்த மைனஸுங்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ ஏயிலிருந்து பார்க்கக்கூடிய பயணிக்கு ரயில் வண்டி பி எது நோக்கி போகுது? மேற்கு நோக்கி. அது கிழக்கு நோக்கி, இது மேற்கு நோக்கி. ஏன்னா இது மைனஸ். மேற்கு நோக்கி இது எவ்வளோ வேகத்தில் போகும்? 80 km/h-1 அப்படிங்கிற திசை வேகத்தில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குது? 40 km/h வேகத்தில் தான் போயிட்டுருக்குது. நம்ம சொல்கிறது சார்பு திசை வேகம். அப்போ அதிலிருந்து பார்க்குறப்ப மேற்கு நோக்கி 80 km/hங்கிற வேகத்தில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். சரி, இதுக்கான எடுத்துக்காட்டு சம்மு. அடுத்து எடுத்துக்காட்டு 2.28. இங்கேயும் 2 ரயில் வண்டி. இப்போ இங்கேயும் 2 ரயில் வண்டி, ஏங்கிற ரயில் வண்டி, பிங்கிற ரயில் வண்டி, ரெண்டும் இணையான பாதையில் தான் போகுது. ரெண்டும் இணையான ரயில் பாதையில் ஒரே திசையில், அப்போ ஒரே திசையில் செல்கின்றன. ரயில் வண்டியின் சார்பு திசை வேகங்களை காண்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? VAB கண்டுபிடிக்கணும், VBA கண்டுபிடிக்கணும். சார்பு திசை வேகங்கள் பியை பொறுத்து ஏயினுடைய சார்பு திசை வேகம், ஏயை பொறுத்து பியினுடைய சார்பு திசை வேகம், ரெண்டினுடைய சார்பு திசை வேகம் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில் வண்டி ரெண்டுமே ஒரே திசையில் போகுது. அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார், VA மைனஸ் VB என்னுடைய வெக்டர் ஃபார்ம். VAங்கிறது 50 km/h-1. VBங்கிறது என்னது? ரயில் பாதையில் திசையில் கிழக்கு நோக்கி என்ற திசை வேகத்தில் செல்கிறது. ரெண்டுமே எவ்வளோ இருக்குது? VAங்கிறது 50 km/h-1, VBங்கிறதும் 50 km/h-1. அப்போ ஒரே பாதையில் போயிட்டுருக்குது. அப்போ இதுவும் 50 மைனஸ் 50 இப்போ என்ன வரும்? 0 km/h-1, 0 km/h-1. இப்போ VBயாக இருந்தாலும் பியை பொறுத்து ஏயினுடைய சார்பு திசை வேகம் இதுவும் என்னவாக இருக்கும்? பிங்கிறது 50 மைனஸ் 50, இதுவும் 0 km/h-1, 0 km/h-1. அப்போ ரெண்டுமே 0 km/h-1. அப்போ ரயில் வண்டி ஏயை பொறுத்து முன்னாடி ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்குது. சரி, இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். நம்ம ஒருத்தர் 50 km ஸ்பீடில்
இது ஒரு வண்டி, டூ வீலர். இது ஒரு டூ வீலர். ஒருத்தர் இதில் வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. இவரும் கிழக்கு நோக்கி போகிறாரு, இவரும் கிழக்கு நோக்கி போகிறாரு. இவர் எவ்வளோ வேகத்தில் போகிறாரு? 50 km/h வேகத்தில். இவரும், இது ஏ, இது பி. பிங்கிறவரும் 50 km/h. ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறாங்க. இவர் இவரை பார்க்குறார், இவர் இவரை பார்க்குறார். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கிற மாதிரி எப்படி தெரியும்? ரெண்டுமே 0 km/h போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும். இவர்கிட்டருந்து இவரை பார்த்தா இவர் அதே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அவர்லேருந்து இவரை பார்த்தோம்னா இவர் அதே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ரெண்டுமே 0 km/h. அப்போ பாருங்கள், ரயில் வண்டி ஏஐ பொறுத்து பியினுடைய சார்பு திசைவேகம் அதுவும் கண்டுபிடிக்கலாம். விபிஏ = விபி - விஏ, அதுவும் 0 km/h. விஏபியும் 0 km/h, விபியும் விபிஏவும் 0 km/h. இவ்வாறு ரயில் வண்டி பிஐ பொறுத்து ரயில் வண்டி ஏயின் சார்பு திசைவேகம் விஏபி சுழியாகும். எனவே இந்த இரு ரயில் வண்டியும் ஒன்று மற்றொன்றை பொறுத்து ஓய்வு நிலையில் இருப்பதை போன்று தோன்றும். அப்போ பார்க்குறதுக்கு இதுவும் 50 km ஸ்பீடில் போகுது, இதுவும் 50 km ஸ்பீடில் போகுது. இப்போ ரெண்டுமே அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ரெண்டு பஸ்ஸில் இங்கே உள்ளே நாம் உட்காந்துருக்குறோம், இங்கே நம்ம உட்காந்துருக்குறோம். ரெண்டு வண்டியும் ஒரே மாதிரி போயிட்டு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கணும். வெளியில் இருந்தால் பஸ்ஸு போகிறது நமக்கு தெரியும். பஸ்ஸுக்கு உள்ளே உட்காந்துருக்கிறப்ப இந்த வண்டியும் இப்படியே போயிட்டுருக்குது, இந்த வண்டியும் இப்படியே போயிட்டுருக்குது. நீங்கள் பஸ்ஸு ஓடுறதெல்லாம் பார்க்காம அவரை மட்டும் பார்க்கணும். இங்கேருந்து நீங்கள் நேராக அவரை மட்டும், அவர் உங்களை மட்டும் பார்க்கணும். நீ அவரை மட்டும் தான் பார்க்குற, பஸ்ஸை பார்க்கக்கூடாது. நீ அவரை மட்டும் பார்க்குற, அவர் ஒன்றை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒருத்தர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், அந்த பக்கம் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு சீட்டில், அந்த பக்கம் ஒரு சீட்டில் ரெண்டு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் சார்பு திசைவேகம். இது இன்னொரு மெத்தட். சரி, அடுத்தது 2.29. இது பாரு, 36 km/h வேகத்தில் செல்லும் ரயில் வண்டியின் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருக்கும் சிறுவன். அப்போ ஒரு ரயில் வண்டி, இன்னொரு ரயில் வண்டி. இது ரயில் வண்டி, வேகத்தில் செல்லும் ரயில் வண்டியின் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருக்கும் சிறுவன். அப்போ இது எவ்வளோ வேகத்தில் போகுது? 36 km/h வேகத்தில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டி. இப்போ இதனுடைய ஜன்னல் ஓரம் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். இதுக்கு ஜன்னல் ஓரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கிறப்ப இந்த பக்கம் தண்டவாளத்தில் போகக்கூடிய இன்னொரு ரயில், அது எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குது அப்படின்னா 18 km/h. 18 km/h வேகத்தில் செல்லும் எதிர் திசையில். அப்போ இது இப்படி போகுது, கிழக்கு நோக்கி போகுது, இது மேற்கு நோக்கி வருது. இது மேற்கு நோக்கி போனால் அது கிழக்கு நோக்கி போகுது. நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? இது கிழக்கு நோக்கி போகுதுன்னா இது மேற்கு நோக்கி வருது. இது எவ்வளோ வேகத்தில் போகுது? 18 km/h. இது 36 km/h. இது போகக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் போகுது. இப்போ இதில் எத்தனை பெட்டி இருக்குது அப்படின்னா 90 பெட்டி இருக்குது. இதில் எத்தனை பெட்டி இருக்குதுன்னா 90 பெட்டி. அப்போ 90 பெட்டி இருக்கக்கூடிய ரயில். அப்போ 90 மீட்டர் நீளமுள்ள ரயில், இல்லைனா 90 மீட்டர் நீளமுள்ள. அப்போ 90 பெட்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 90 பெட்டி, இல்லைனா 90 மீட்டர் நீளமுள்ள பெட்டி. இப்போ 90 மீட்டர் நீளமுள்ள பெட்டி, ஒவ்வொன்றும் 1 மீட்டர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 90 பெட்டி. நம்ம அப்படி கூட எடுத்துக்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது 90 மீட்டர் நீளமுள்ள பெட்டி. அப்போ ட்ரெயின் 90 மீட்டர் நீளமுள்ள பெட்டி கிடையாது, ரயில். அப்போ 90 மீட்டர் நீளமுள்ள, இது எவ்வளோன்னா 90 மீட்டர் இருக்குது, அவ்வளோ நீளமுள்ள ரயில். எந்த ரயில்? இந்த பிங்கிற ரயில். ஏங்கிற ரயில்
அதை பற்றி சொல்லவே இல்லை. 36 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குது. 90 மீட்டர் நீளமுள்ள பிங்கிற ரயில் 18 கிலோமீட்டர் h-1 வேகத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்குது, எதிர் திசையில் வந்துட்டுருக்குது. இப்போ இந்த வண்டியில் உட்காந்து ஒரு சிறுவன் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிறான்னு சொன்னோம். அவன் இந்த ரயிலை பார்க்கலாம், அந்த ரயிலை பார்க்க முடியும். அப்படியே நேராக உட்காந்துக்கிட்டு இப்படி சைடில் பார்க்குறான். அது இதை தாண்டி போயிடும். இதுவும் இப்படி போகுது, இதுவும் இப்படி போயிடுது. இப்போ இது அப்படியே வந்துகிட்டே இருந்ததுன்னா இதை தாண்டி இங்கே வந்துடும். அப்போ அந்த ரயிலை எவ்வளோ நேரத்துக்கு இந்த பையன் பார்ப்பான், எவ்வளோ நேரத்துக்கு பார்ப்பான், அதுக்கப்புறம் தாண்டி போயிடும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ நேரத்துக்கு அவனால் பார்க்க முடியும், மீதி அவனை தாண்டி போயிடும் அப்படிங்கிறது தான். எவ்வளோ நேரத்துக்கு அந்த பையனால் அந்த 18 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய அந்த 90 மீட்டர் நீளமுள்ள ட்ரெயினை அவனால் பார்க்க முடியும். திரும்பி பார்க்கக்கூடாது, நேராக இப்படி திரும்பி ஜன்னல் ஓரம் பார்த்தோம்னா நேராக தெரியணும். அந்த பக்கம் பின்னாடி போனதுக்கப்புறம் எட்டிக்கிட்டு பார்க்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா எவ்வளோ ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டு இப்படி சைடில் பார்த்தோம்னா அது எவ்வளோ நேரத்துக்கு போகுது அப்படிங்கிறத தெரியும். அது மட்டும்தான் கணக்கு. இப்போ எவ்வளோ நேரம் அவனால் அந்த ட்ரெயினை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ சிறுவனை வச்சு எதிர் திசையில் போகக்கூடிய இந்த ட்ரெயின் பிங்கிற ட்ரெயினுடைய சார்பு திசைவேகம், பிங்கிற ட்ரெயினுடைய சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுதான் வெளியில் போகக்கூடிய ட்ரெயின், இதனுடைய சார்பு திசைவேகம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எவ்வளோ வேகத்தில் போகுது, 18 கிலோமீட்டர் h-1 வேகத்தில் போகுது. அப்போ இது எதிர் திசையில் போகுது. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். பியின் சார்பு திசைவேகம் BA, பியினுடைய சார்பு திசைவேகம். அப்போ VBA = VB + VA, வெக்டர் ஃபார்முலா VB + VA. VBங்கிறது 18, VBங்கிறது 18. சிறுவனை பொறுத்து எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியின் சார்பு திசைவேகம். அப்போ பியினுடைய சார்பு திசைவேகம், ரயில் வண்டியின் சிறுவனை பொறுத்து எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியின் சார்பு திசைவேகம், எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியினுடைய சார்பு திசைவேகம் VBA = VB + VA. அப்போ 18 + 36 கிலோமீட்டர் h-1. அப்போ எவ்வளோ, 18 + 36 54 கிலோமீட்டர் h-1, கிலோமீட்டர் h-1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிலோமீட்டரை இப்போ 54 கிலோமீட்டர் h-1. அப்போ VBA = 54 கிலோமீட்டர் h-1. நாம் அங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், மீட்டர். அந்த ரயில் பெட்டி எப்படி இருக்குது, மீட்டராக இருக்குது. அப்போ மீட்டராக நம்ம மாற்றணும். அப்போ மீட்டராக மாற்றினோம்னா கிலோமீட்டரை செகண்டாக மாற்றணும். அப்போ கிலோமீட்டரை மீட்டராகவும் அங்கே ஹவரை செகண்டாகவும் மாற்றலாம். மாற்றுறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இப்போ 54 × 5/5/18 பெருக்கணும்னா மீட்டர் செகண்டாக மாறிடும். இது ஒரு ஷார்ட்கட். கிலோமீட்டர் h-1 மீட்டர் செகண்டாக மாறணும்னா இப்போ 5/18 மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் செகண்ட் -1ன்னு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மீட்டர் செகண்ட் -1 நம்ம கிலோமீட்டர் செகண்ட் -1 மாற்றணுன்னா அப்போ என்ன பண்ணலாம், 18/5. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம், 18/5. அதை நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது மீட்டர் செகண்ட் -1லேருந்து கிலோமீட்டர் h-1க்கு மாற்றணும் அப்படின்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அது கிலோமீட்டர் h-1 மாறிடும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது மீட்டர் செகண்ட் -1 தான் மாற்றணும்.
அப்போ 5/18 டிவைட் பண்ணலாம். அப்போ இது எவ்வளோ வரும்? 3 18 54. அப்போ 3 × 5 15. அப்போ 15 ms-1. அப்போ 15 ms-1 இது பியினுடைய சார்பு திசைவேகம். ஏஐ பொறுத்து பியினுடைய சார்பு திசைவேகம் 15 ms-1. இப்போ அந்த சிறுவன் என்ன பண்ணுறான்? எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியை முழுவதும் பார்ப்பதற்கான நேரம். எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியை முழுவதும் பார்ப்பதற்கான நேரம். பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் செல்லும் ரயில் வண்டியை முழுவதும் பார்ப்பதற்கான நேரத்தை கணக்கிட வேண்டும். இப்போ சார்பு திசைவேகம் எவ்வளோ? 15 இன்ட்டு ரயில் பெட்டி எவ்வளோ? 90 மீட்டர் டிவைடட் பை டைமு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 90 மீட்டரை டைமால் டிவைட் பண்ணோம். எவ்வளோ நேரம் நம்மளால் பார்க்க முடியும்? 15 சார்பு திசைவேகம் பியினுடைய சார்பு திசைவேகம் 15 இருக்கிறப்ப 90 பெட்டி டிவைடட் பை டைம் எவ்வளோ டைமில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டீயை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 15 = 90 பெட்டியை எவ்வளோ நேரத்தில் பார்க்க முடியும்? அப்போ டி இந்த பக்கம் கொண்டு டி = 90 டிவைடட் பை 15. அப்போ 6 செகண்ட். நம்ம ms-1 தான் வச்சுருக்கிறோம் சார்பு திசைவேகம், அதனால் 6 செகண்ட். அப்போ ஏங்கிற ரயில் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவன், ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவன் பிங்கிற பெட்டியை ரயில் வண்டியை பிங்கிற இந்த ரயில் வண்டியை எவ்வளோ நேரத்துக்கு பார்ப்பார் அப்படின்னா 6 செகண்டுக்கு மட்டும்தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் தாண்டி போயிடும். அந்த வண்டி இதை தாண்டி போயிடும், இந்த ரயில் வண்டி அதை தாண்டி போயிடும். அப்போ 6 செகண்டுக்கு அவரால் அந்த ரயில் பெட்டியை பார்க்க முடியும். சரி, அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 2.30. இதுவும் சார்பு திசைவேகத்துக்கான கணக்கு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. நம்ம கொஷினை முதல்ல புரிஞ்சுக்கணும். கொஷினை முன்னாடி புரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய சம்ம நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாரு, ஆற்று நீரோட்டத்தின் திசையில் நீந்தும் நீச்சல் வீரரின் திசைவேகம். ஆற்று நீரோட்டம், ஒரு ஆறு இப்படி போயிட்டுருக்குது, ஒரு ஆறு இப்படி போயிட்டுருக்குது. அதனுடைய நீரோட்டம் இந்த திசையில் போகுது, ஆறு இப்படி போயிட்டுருக்குது. அதில் நீந்தும் ஒருவர், அதில் நீந்தக்கூடிய ஒருவர், அந்த நீச்சல் வீரருடைய திசைவேகம் 12 km/h-1 km/h-1. இது ஆற்று நீரோட்டம், இது ஆறு. தண்ணி எந்த பக்கம் போயிட்டுருக்குது? நீரோட்டம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. ஆற்று நீரோட்டத்தில் 12 km/h-1 அப்படிங்கிற திசைவேகத்தில் அதனுடைய திசையில், ஆற்று நீரோட்டத்தின் திசையில் நீந்தும் நீச்சல் வீரர். ஆற்று நீரோட்டத்தின் எதிர் திசையில் அவரின் நீச்சல் திசைவேகம். ஆற்று நீரோட்டத்தின் எதிர் திசையில், இப்போ எதிர் திசையில் இப்படி வந்தார்னா அவருடைய திசைவேகம் எவ்வளோ? 6 km/h-1. எதிர் திசையில் வந்தார்னா, இப்போ தண்ணிக்கு ஆப்போசிட்டாக வந்தோம்னா வேகமாக போக முடியாது. தண்ணியினுடைய திசையிலே போனோம்னா வேகமாக போயிடலாம். தண்ணிக்கு ஆப்போசிட் திசையில் வந்தோம்னா நம்ம வேகமாக போக முடியாது, ஏன்னா அது நம்மளை தடுக்கும். அப்போ மெதுவாக தான் நம்மளால் போக முடியும். அதனால் அதனுடைய வேகம் எவ்வளோ? 6 km/h-1 எனில், இப்போ ஆற்று நீரோட்டம், இப்போ அந்த நீரோட்டமெல்லாம் முடிஞ்சிட்டு அமைதி நிலையாயிருச்சு. இப்போ இந்த நீரோட்டம் போகல, ஒரே இடத்துல நிற்குது. இப்போ ஒரே இடத்துல நிற்கிறதா வச்சுக்கலாம். அமைதி நிலையில் இருக்கும்போது அந்த நீரினை பொறுத்து இப்போ நீச்சல் வீரரின் வேகம். இப்போ இதில் ஒருத்தர் நீந்தி போனான்னா, இப்போ இந்த பக்கம் போனாலும் ஒன்றா தான் இருக்கும், இந்த பக்கம் போனாலும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இது அமைதி நிலையில் இருக்குது. அமைதி நிலையில் இருக்கிறப்ப இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒருத்தர் போனாலும் எதுவும் தடுக்காது. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒருத்தர் போனாலும் அவருடைய திசைவேகம் ஒன்றா தான் இருக்கும்.
அப்போ அவருடைய அந்த வேகம், திசையை விட்டுறலாம், எந்த திசைன்னு நமக்கு தேவையில்லை, இந்த திசையில் போனாலும் இந்த திசையில் போனாலும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ நீச்சல் வீரனுடைய வேகம், அவருடைய வேகம். ஆற்று நீரோட்டத்தின் திசைவேகம், அவருடைய வேகம் எவ்வளோ, மீதி இருக்கக்கூடியது ஆற்று நீரோட்டத்தின் திசைவேகம், மீதி இருக்கிறது ஆற்று நீரோட்டத்தினுடைய திசைவேகம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலாலாம் நமக்கு தெரியும். தரையை பொறுத்து நீச்சல் வீரர் ஆற்று நீரோட்டத்தின் திசைவேகங்கள் முறையே தரையை பொறுத்து நீச்சல் வீரர் மற்றும் ஆற்று நீரோட்டத்தின் திசைவேகங்கள் முறையே. அப்போ 2 திசையில் போகுது, ஆற்று நீரோட்டத்தின் திசை 2 திசையில் போகுது. ஆற்று நீரோட்டம், அப்போ இந்த நீரோட்டத்தின் திசையிலேயே போகிறார். அப்போ அவருடைய மொத்த திசைவேகம் என்னது, vs ப்ளஸ் vr ரிவர். இது எஸ்ஸுங்கிறது ஸ்விம் பண்ணுறவர், அந்த மேன் நீச்சல் வீரர் ஸ்விம்மர், அந்த நீச்சல் வீரர் எஸ்ஸு, ஸ்விம்மருங்கிறது எஸ்ஸு, ஆறுங்கிறது ரிவர். அப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகக்கூடிய திசைவேகம் எவ்வளோ, 12. இப்போ அதுக்கு எதிர் திசையில் போகிறார். அப்போ vs மைனஸ் vr ஈக்குவல் டு எவ்வளோ, 6. vs ப்ளஸ் vr ஈக்குவல் டு 12, vs மைனஸ் vr ஈக்குவல் டு 12. 2 சமன்பாடுகளையும் கூட்டும் பொழுது, 2 சமன்பாடுகளையும் கூட்டும் பொழுது இப்போ என்ன ஆகும், இந்த விஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2vs ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 6, அப்போ 18. அப்போ vs ஈக்குவல் டு 18 டிவைட் பை 2, 9 km/h -1, 9 km/h -1. அப்போ vsங்கிறது என்னது, ஸ்விம் பண்ணுறவர், முன்னாடியே பார்த்துருக்குறோம். vsங்கிறது ஸ்விம் பண்ணுறவனுடைய திசைவேகம். அப்போ மீதி இருக்கிறது ஆற்றினுடைய திசைவேகம், ஸ்விம் பண்ணுறவனுடைய திசைவேகம் அதுனா, மீதி இருக்கிறது ஆற்றினுடைய திசைவேகம். அப்போ மொத்த திசைவேகம் எவ்வளோ, மொத்த திசைவேகம் 12. அப்போ அந்த நீச்சல் வீரனுடைய திசைவேகம் 9, மீதி இருக்கிறதுல 3. இந்த 3 தான் ஆற்று நீரினுடைய திசைவேகம், அந்த நீரோட்டத்தினுடைய திசைவேகம், அவருடைய திசைவேகம் ரெண்டும் சேர்ந்து தான் 12 km/h அப்படிங்கிற வேகத்தில் இருக்குது. இப்போ இதுவும் போடலாம், இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். இப்போ எவ்வளோ, நீச்சல் வீரனுடைய திசைவேகம் 9, ஆற்று நீரினுடைய திசைவேகம் 3. அப்போ 3 அப்படிங்கிற இந்த திசைவேகம் அதை தடுக்குது. அப்போ எதிர் திசையில், அப்போ 9 மைனஸ் 3 6 km/h -1. அப்போ எதிர் திசையில் நேர்ந்து வந்தோம்னா அவர் எவ்வளோ வேகத்தில் வராரு, 6 km/h -1. அதுதான் நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க, 6 km/h -1ங்கிற வேகத்தில் வருவார். ஏன்னா 3 km/h -1ங்கிற அந்த நீரோட்டம் அதை தடுக்குது. அங்கே போகிறப்ப என்னாவது, நீச்சல் வீரர்களுடைய திசையிலே போகிறப்ப அதை கூட்டிக்கிறாரு. அப்போ இது 9 + 3 12. இப்போ ஆப்போசிட்டில் வரார், அது தடுக்குது. அப்போ 9 - 6, அப்போ எதிர் திசையில் வந்தோம்னா 6 km/h -1ங்கிற வேகத்தில் வருவார். அப்படிங்கிறது தான் இந்த சம். இது ஈஸியான ஒரு 2 மார்க் சம். பாரு, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 1லிருந்து 9 + vr = 12. அப்போ v ரிவர்னுடையது 3 km/h -1. ஆற்று நீரோட்டம் பாய்ந்து குறிக்கும் அதே திசையில் நீந்தும் போது அவரின் தொகுப்பாய்ந்த திசைவேகம் 12 km/h -1. இப்போ எதிர் திசையில் நீந்தும் போது, அப்போ 9 - 3 6 km/h -1. அதை கொடுக்கல, இருந்தாலும் கீழே நம்ம கண்டுபிடிச்சோம்னா 6 km/h -1. ஏன்னா மேலே கணக்கிலேயே அதை கொடுத்துட்டாங்க.
அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ஹெட்லைன் முடுக்கி விடப்பட்ட இயக்கம். அப்போ முடுக்கி விடப்பட்ட இயக்கம் அப்படின்னு என்னது? தள்ளிவிட்ட ஒரு கல் இல்லைன்னா பந்து. அப்போ முடுக்கி விடப்பட்ட இயக்கம். அப்போ முடுக்கி விடப்பட்ட இயக்கம், இது முடுக்கி விடுறோம், இதை தள்ளி விடுறோம். அப்போ நம்ம உந்தம் அப்படின்னாவே முடுக்கம் அப்படின்னாவே வெலாசிட்டினுடைய சேஞ்சஸ். அப்போ இது முடுக்கி விடுறோம். அப்போ முடுக்கி விடப்பட்ட இயக்கம். சீரற்ற இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகம் ஒவ்வொரு நேரத்திலும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். அப்போ சீரான திசைவேகம், சீரற்ற திசைவேகம். நாம் 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு 50 கிலோமீட்டரும் 50 கிலோமீட்டர்லேயே போயிட்டுருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப 20 கிலோமீட்டரில் போவோம், அப்புறம் 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர். இது சீரற்ற திசைவேகம். சீரற்ற திசைவேகம். ஒரு ஃபேன் சுற்றுது. அப்போ ஒரு ஃபேன் சுற்றுது. இப்போ 2ல் வச்சுருக்குறோம். 2, 3ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபேனை 2ல் வைக்கலாம், 3ல் வைக்கலாம். அப்போ 3ல் வச்சோம்னா ரொட்டேஷன் அதிகமாக வருது. இப்போ 2ல் வச்சுருக்குறோம். அப்போ அது எவ்வளோ வேகத்தில்? ஒரு 20 km/h அவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம் அதனுடைய ரொட்டேஷன். நேரம் ஆக ஆகவும் அது எவ்வளோ சுற்றிட்டு இருக்கோம்? அதே 20ல் தான் இருக்கும், அது மாறாது. அப்போ அது சீரான இயக்கம். இதுவும் நேரத்தை பொறுத்து தான். இதுவும் நேரம் 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், இதுவும் 10 நிமிஷம். 10 நிமிஷத்தில் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40, 50ன்னு மாறிக்கிட்டே இருக்குது. இது மாறாமையே இருக்குது. முடுக்கி விடப்பட்ட இயக்கத்தில் சீரற்ற இயக்கம்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இது திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாறாமல் இருக்கும். அதாவது திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்படி நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருந்ததுன்னா, நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருந்ததுன்னா, இப்போ நம்ம 2 பார்த்தோம். 2லேயுமே என்ன இருக்குது? மாற்றங்கிறது இருக்குது. இப்போ இதுவும் நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஃபேனுங்கிறதும் நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுவும் சுற்றிக்கிட்டு இருக்குது இயக்கத்தில் உள்ள. அப்போ முடுக்கி விடப்பட்ட அப்படின்னா சுற்றி விட்டுருக்குறோம். அப்போ இதுவும் இயக்கத்தில் இருக்குது. நம்ம வண்டியில் போகக்கூடிய ஒருத்தர் 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். இதுவும் இயக்கம். இந்த மாதிரி இயக்கத்துக்கு பேர் முடுக்கி. இது மட்டும் கிடையாது, எது வேணாலும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். முடுக்கி விடப்பட்ட இயக்கம். நாம் முடுக்கி விடுறோம், வண்டியும் நம்ம முறுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி முடுக்கம். அதே மாதிரி ஃபேனையும் நம்ம சுற்ற விடுறோம். சுவிட்சு போடுறதுனால ஃபேனை சுற்ற விடுறோம், அதை முடுக்கி விடுறோம். அப்போ இதுவும் 2 வகையான இயக்கம். சரி, இந்த முடுக்கி விடப்பட்ட இயக்கத்தை நம்ம 2 வகையாக எடுத்துக்கலாம். அப்போ மாற்றமடைந்த, இப்போ ஒரு செகண்டில் இருக்கக்கூடிய இந்த வேகம் 2வது செகண்ட், 3வது செகண்ட், 4வது செகண்ட், இப்படி வரிசையாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஓரலகு நேரத்தில் மாற்றமடைந்த பொருளின் திசைவேகம் சமமாக இருப்பின், இப்போ இதனுடைய திசைவேகம் 10 செகண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, 20 நிமிஷம் கழித்து செகண்டில் பார்த்தாலும் நமக்கு மாறிலியாக இருக்கும். அப்போ இது மாறிலியாக இருக்கக்கூடிய முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். அப்போ என்ன அர்த்தம்? சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். அப்போ ஒரு ஃபேன் சுற்றுறதுங்கிறது சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். ஏன்னா அது திசைவேகம் மாறாது, நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். நேரத்தை பொறுத்து திசைவேகம் மாறாமல் இருக்கும். நேரத்தை பொறுத்து திசைவேகம் மாறாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபேனு இப்படி சுற்றுறப்ப 10 நிமிஷம் கழித்து பார்த்தாலும் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். 20 நிமிஷம் கழித்து அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாகிடாது, அதே வேகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அப்போ இது சீரான முடுக்கி விடப்பட்ட இயக்கம். நம்ம வண்டி ஓட்டுறது அது திசைவேகம் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறாக இருப்பின், அப்போ நம்ம வண்டி ஓட்டுறதுங்கிறது 20 கிலோமீட்டர், அப்புறம் 30, 40, 50, 100 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது மாறிக்கொண்டே இருக்கிறது.
வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இது இருக்குதுன்னா 12 நிமிஷத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ, 13 நிமிஷத்தில் இவ்வளோ. அப்போ இது சீரற்ற முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். இது சீரற்ற முடுக்கிவிடப்பட்ட இயக்கம். அது சீரான முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் ஃபேனு. சீரற்ற முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஓட்டக்கூடிய வண்டி. நம்ம ஓட்டக்கூடிய வண்டியை சீரற்ற முடுக்கிவிடப்பட்ட இயக்கம், அது இயக்கத்தில் இருக்கிறதா நாம் எடுத்துக்கிறோம். இது 2 வகை. இப்போ முடுக்கம் பார்த்தோம். இதில் முன்ன சராசரி திசைவேகலாம் பார்த்த மாதிரி இப்போ சராசரி முடுக்கம். அப்போ சராசரி முடுக்கம் இங்கே என்ன மாறிட்டு இருக்குது? ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்குது. ஒரு ஃபேன் சுற்றுறப்ப இது நேரம். இதில் நம்ம 2 எடுத்துக்கிறோம். ஒன்று நேரம், இன்னொன்று திசைவேகம். அப்போ நேரம், திசைவேகம். அப்போ சராசரி முடுக்கம். அப்போ சராசரி முடுக்கம். அப்போ டெல்டா டீனா நமக்கு தெரியும், T2 மைனஸ் T1. டெல்டா வினா தெரியும், V2 மைனஸ் V1. V2 மைனஸ் V1. அப்போ திசைவேக மாறுபாடு. அப்போ V1லேருந்து V2க்கு மாறினது V2. இது முடிவு, இது ஆரம்பம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுவும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அதுதான் டெல்டா. டெல்டாங்கிறது இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை. இப்போ டைம் T1லேருந்து T2க்கு மாறி இருக்குது. இது V1லேருந்து V2க்கு மாறி இருக்குது. அப்போ T2 மைனஸ் T1, V2 மைனஸ் V1 அப்படின்னு நமக்கு தெரியும். இதனுடைய தகவு, இதை வகுக்கிறோம். இதனுடைய தகவு, அதை தான் சராசரி முடுக்கம். அப்போ சராசரி முடுக்கம் ஏ வெக்டர் ஆவரேஜ். ஏ ஆவரேஜ் நம்ம வி ஆவரேஜ் பார்த்தோம். ஏ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. அதான் என்ன சொல்லலாம், டெல்டா விங்கிறத V2 மைனஸ் V1, V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் டிவைடட் பை T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1. இது நார்மலாக வெலாசிட்டியினுடைய மாற்றம். எதை பொறுத்து? டைமை பொறுத்து. டைமை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாறுபாடு. காலத்தை பொறுத்து திசை வேகத்தினுடைய மாறுபாடு தான் முடுக்கம். காலத்தை பொறுத்து திசை வேகத்தினுடைய மாறுபாடு. இப்போ ஒரு ஃபேன் சுற்றுது. இது 1 செகண்டில் எப்படி இருக்குது, 2 செகண்ட்லேயும் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. காலத்தை பொறுத்து செகண்டும் மாறிக்கிட்டே இருக்குது. 10 செகண்ட்லேருந்து 20 செகண்டாக மாறிடுச்சு. திசைவேகத்தினுடைய மாறுபாடு, மாறாத திசைவேகம்தான், ஆனால் திசைவேகத்தினுடைய மாறுபாடு. அப்போ ஒவ்வொரு டைமும் திசைவேகம் இருக்கும். அப்போ திசைவேகத்தினுடைய மாறுபாடு. இந்த ஃபேன் எடுத்துக்கிறது இது சீரான முடுக்கம். இதை எடுத்துக்கிறத விட நம்ம சீரற்ற முடுக்கத்தை எடுத்துக்கலாம். வண்டி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் போயிட்டுருக்குது. அப்போ மாறுபடுது. அப்போ 40 கிலோமீட்டருக்கு போகுது. அப்போ 40 மைனஸ் 20. இதுதான் அதனுடைய டெல்டா வினுடைய வேல்யூ. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெலாசிட்டியில் திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு எதை பொறுத்து? டைமை பொறுத்து. டைமை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு தான் இந்த ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுங்கிறது முடுக்கம். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் முடுக்கம். நம்ம இங்கே திசைவேகம் சொல்லிட்டோம். திசைவேகம்னு வந்துட்டாவே இங்கே என்ன இருக்கும்? ஆவரேஜுங்கிறதும் ஒரு வெக்டார் அளவு, இதுவும் ஒரு வெக்டார் அளவு. அந்த வெக்டார் எதை நோக்கி இருக்கும்? நம்ம எந்த பக்கம் தள்ளி விடுறோமோ, ஒரு கல் இதை இந்த பக்கம் தள்ளி விடுறோம், இந்த பக்கமே தான் போவோம். அதனுடைய திசைவேகம் இங்கே இருக்குது. அப்போ முடுக்கமும் திசைவேகத்தினுடைய திசையிலே தான் இருக்கும். அப்போ ஏ ஆவரேஜுங்கிறது எதனுடைய திசையில் இருக்கும்? டெல்டா வியினுடைய திசையில் இருக்கும். டெல்டா வியினுடைய திசையில் இருக்கும். இதே மாதிரி தான் உடனடி திசைவேகம் பார்த்தோம். உடனடி திசைவேகம் அப்படின்னா என்னது? உடனடி திசைவேகம். அப்போ டெல்டா
உடனடி திசைவேகங்கிறது நமக்கு அங்கே டெல்டாங்கிறது முதல்ல தெரியணும். அப்போ டைம் எதை நோக்கி போகணும்? ஜீரோவை நோக்கி போகணும். டைமுங்கிறது ஜீரோவை நோக்கி போகணும். அப்போ டெல்டா டி சுழியை நெருங்கும் போது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடு உடனடி முடுக்கம் அல்லது முடுக்கம். உடனடி முடுக்கம் அல்லது முடுக்கம். அப்போ ஏ ஆவரேஜ் இது உடனடி முடுக்கம். அப்போ ஏங்கிறது முடுக்கம் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ. அப்போ டெல்டா டிங்கிறது ஜீரோவை நோக்கி போயிட்டுருக்கிறப்ப டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்? டிவி டிவைடட் பை டிடி. டிவி டிவைடட் பை டிடி. அங்கே என்ன பார்த்தோம்? திசைவேகத்தில் டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி. டிஎக்ஸ் பை டிவைடட் பை டிடி இல்லைனா டிஆர் டிவைடட் பை டிடி. டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம், டிஆர்னு வச்சுக்கலாம். ஆறுங்கிறது பொசிஷன், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பொசிஷன். அப்போ பொசிஷன் வெக்டார் டிவைடட் பை டைம் டிஆர்னு வச்சுக்கலாம், இல்லைனா டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி. அப்போ டிஆர் டிவைடட் பை டிடி, இங்கே டிவி டிவைடட் பை டிடி அப்படிங்கிறது உடனடி முடுக்கம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? டி நேரத்தில் பொருளின் முடுக்கம். அந்த டைமில் அந்த நேரம் டி நேரத்தில் பொருளின் முடுக்கம் அந்நேரத்தில் ஏற்பட்ட திசைவேக மாறுபாட்டிற்கு சமம். திசைவேக மாறுபாட்டிற்கு சமம்னு எடுத்துக்கலாம். அப்போ முடுக்கம் ஒரு வெக்டார் அளவு. முடுக்கம்ங்கிறது ஒரு வெக்டார் அளவு. முடுக்கம் வெக்டார் அளவு முன்னாடியே பார்த்துட்டோம். இதனுடைய எஸ்ஐ அலகு ms-2. அப்போ திசைவேகங்கிறது ms-1, இது ms-2. திசைவேகம் ms-1, முடுக்கம் அப்படின்னாவே ms-2. என்னுடைய பரிணாம வாய்ப்பாடு m0 L1 t-2. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ இதனுடைய பரிணாம வாய்ப்பாடு, இதனுடைய எஸ்ஐ அலகு ms-2 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது திசைவேகம் அதிகரிக்கும் போது ஏற்படும் முடுக்கத்தை நேர்க்குடி முடுக்கம். திசைவேகம் குறையும் போது ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம். திசைவேகம் அதிகமாச்சுன்னா அது நேர்க்குறி முடுக்கம். திசைவேகம் குறைஞ்சிச்சுன்னா போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்போ எதிர்க்குறி முடுக்கம். திசைவேகம் அதிகமாச்சுன்னா நேர்க்குறி முடுக்கம், திசைவேகம் குறைஞ்சதுன்னா எதிர்க்குறி முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதனை எதிர்முடுக்கம் என்றும் அழைக்கலாம். கூறு முறையில் முடுக்கத்தினை கீழ்கண்டவாறு எழுதலாம். நம்ம கூறு முனை முன்னையே பார்த்துருக்குறோம், எக்ஸு ஒய் இஜெட் ஐஜேகே. இதை வச்சு சொன்னோம்னா அது கூறு முறை. அப்போ நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ். சிவி பை டிடி. இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சொல்லணும். அப்போ விங்கிற இடத்துல என்ன வரும்? எக்ஸு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அப்போ எக்ஸ் வந்துச்சுனாவே ஐ கேப் ப்ளஸ் அதே டிவி பை டிடி தான். இப்போ ஒய், இது ஒய் ஆக்சிஸ், ஒய் வந்ததுனாவே இங்கே ஜே கேப் ப்ளஸ் அதே டிவி பை டிடி. கூறு முறையில் சொல்கிறப்ப எக்ஸ் ஒய் இஜெட் மூணுமே வரும். அப்போ இஜெட்டு அப்படின்னா கே கேப். இதெல்லாம் எதுலேருந்து வந்தது? டிவி பை டிடி. கூறு முறையில் சொல்லக்கூடிய டிவி பை டிடினுடைய வேல்யூ டி வெக்டார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஒரு வெக்டாருங்கிறது 3 ஸ்கேலார் அளவு. இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் கிடையாது, மேலே வெக்டர் கிடையாது, 3 ஸ்கேலார் சமன்பாட்டிற்கு சமமாக இருக்குது. சரி, எனவே ஏஎக்ஸ், அப்போ அதில் என்ன எடுத்துக்கலாம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எழுதுக்கலாம். இப்போ டிவி எக்ஸ் டிவைடட் பை டிடி. இப்போ என் மதிப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஜேகேவை விட்டுடுறோம்.
அப்போ அலகு வெக்டரை விட்டுட்டோம்னா அதனுடைய எண் மதிப்பு. அப்போ AY ஈக்குவல் டு dVy டிவைடட் பை டிடி, dVy டிவைடட் பை டிடி. அடுத்தது AZ ஈக்குவல் டு dVz டிவைட் பை டிடி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே தெரியும். இதை நாம் இந்த ஃபார்முலாவிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். என் மதிப்புனா IJKவை மட்டும் எடுத்துடுறோம். மீதி இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா dVx பை டிடி. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். AY மட்டும் எடுத்தோம்னா dVy பை டிடி. கேவுக்கு மட்டும் இஜட்டுக்கு மட்டும் எடுத்துட்டோம்னா dVz டிவைட் பை டிடி. இவை உடனடி முடுக்கத்திற்கான கூறுகள். சரி, இப்போ அடுத்தது பாரு, திசைவேகத்தின் அனைத்து கூறுகளும், திசைவேகத்தினுடைய XYZங்கிற அனைத்து கூறுகளும் ஆய அச்சுக்கூறுகளின் வகைக்கெழுக்களாகும். அப்போ இந்த Vx இதே போன்று முடுக்க வெக்டார் AX, AY, AZ ஆகியவற்றை கீழ்கண்டவாறு எழுதலாம். அப்போ அதனுடைய வகைக்கெழு, அதனுடைய டிஃபரன்சியல். அப்போ d² Vx டிவைட் பை டிடினுடைய டிஃபரன்சியல். அப்போ இது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? ஏன்னு மட்டும் எடுத்துக்கலாம். மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா A வெக்டார் ஈக்குவல் டு d² x டிவைடட் பை டிடி, டிடினுடைய ஸ்கொயர், d² x டிவைட் பை டிடி ஸ்கொயர் I கேப். அதே மாதிரி d² y டிவைடட் பை டிடி ஸ்கொயர், அப்புறம் d² z டிவைட் பை டிடி ஸ்கொயர். இது கே கேப்புக்கு. இப்போ கூறு முறையில் மட்டும் எழுதணும்னா A வெக்டார் x மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ ஏவனுடைய எக்ஸு, A வெக்டாரில் ஏவனுடைய எக்ஸ், ஏன்னா உடனடி திசைவேகம், உடனடி முடுக்கம். இப்போ AX ஈக்குவல் டு d² x டிவைட் பை டிடி ஸ்கொயர், AY ஈக்குவல் டு d² y டிவைட் பை டிடி ஸ்கொயர், AZ ஈக்குவல் டு d² z டிவைட் பை டிடி ஸ்கொயர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிலை வெக்டார் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துக்கலாம்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸினுடைய மேற்கண்ட தொடர்பிலிருந்து முடுக்கம் நிலை வெக்டாரின் நேரத்தை பொறுத்த இரண்டாம் வகைக்கெழு. அப்போ கீழே இருக்கிற நேரத்தை பொறுத்து d², dன்னா முதல் வகைக்கெழு, d² அப்படிங்கிறது இரண்டாம் வகைக்கெழு, dங்கிறது முதல் வகைக்கெழு, d பை டிடி அப்படி எடுத்துட்டோம்னா முதல் வகைக்கெழு, d² டிவைட் பை டிடி ஸ்கொயர், d² பை டிடி ஸ்கொயர் அப்படிங்கிறது இரண்டாம் வகைக்கெழு. அப்போ நேரத்தை பொறுத்த இரண்டாம் வகைக்கெழு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வரைபட முறையில் பார்த்தீங்கன்னா, வரைபட முறையில் முடுக்கம் என்பது திசைவேகம் நேரம் வரைபடத்தின் சாய்வு. இப்போ இப்படி ஒன்று இருக்குதுன்னா இதுதான் சாய்வு. அப்போ இது நேரம், இது திசைவேகம், இதனுடைய வரைபடத்தினுடைய சாய்வு, இதுதான் முடுக்கம். இது முடுக்கம் என்பது திசைவேக நேரம் வரைபடத்தினுடைய சாய்வு. இப்போ வரைபட முறையில் முடுக்கம் நேரம் வரைபடம் கொடுக்கப்பட்டிருப்பின் வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பு திசைவேகத்தை கொடுக்கும். இந்த பரப்புங்கிறது திசைவேகத்தை கொடுக்கும். வளைகோட்டிற்கு கீழே உள்ள பரப்பு திசைவேகத்தை கொடுக்கும். அப்போ A ஈக்குவல் டு dV பை டிடி, A ஈக்குவல் டு dV பை டிடி. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? dVயை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா A இன்ட்டு டிடி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A இன்ட்டு டிடி, dV ஈக்குவல் டு A இன்ட்டு டிடின்னு எழுதலாம். அப்போ V ஈக்குவல் டு ரெண்டையும் இன்டகரல் A டிடி, Vயை பொறுத்த இன்டகரல் A டிடி. இப்போ T1 T2 மற்றும் தொடக்க மற்றும் இறுதி நேரம். அப்போ T1 இங்கே T2 நேரத்தை பொறுத்து, நேரம் என்னது T1 இருந்து
T2 வரைக்கும் ஏற்பட்ட முடுக்கம். அப்போ T1 ஒரு நேரத்துலேருந்து இன்னொரு நேரத்துக்கு மாறி இருக்கணும், அப்போ தான் முடுக்கம். நகருது அப்படின்னாவே முடுக்கி விடுறோம். முடுக்கி விடுறதுன்னா முதல்லேருந்து இன்னொன்றுக்கு போகணும். அப்போ T1ங்கிற நேரத்துலேருந்து T2ங்கிற நேரத்துக்கு போகணும். அப்போ விங்கிறது Tயை பொறுத்த தொடக்கம் மற்றும் இறுதி நேரத்தை குறிக்கிறது. இப்போ dv/dt, அப்போ பரப்பு ஃபுல்லாக நமக்கு வேணும்னா நம்ம ஒன்று சின்ன பார்ட் எடுத்துக்கிறோம், ஃபுல்லாக நமக்கு வேணும்னா அதை இன்டகிரல் பண்ணணும். அப்போ dv = a/dt a/dt, ஏங்கிறது முடுக்கம் காலத்தை பொறுத்து. அப்போ இன்டகிரல் dvயை இன்டகிரல் பண்ணோம்னா v. அப்போ ரெண்டையும் இன்டகிரல் பண்ணணும், ரெண்டு பக்கமும் இன்டகிரல் பண்ணணும், ஒரு பக்கம் பண்ணக்கூடாது, ரெண்டு பக்கமும் இன்டகிரல் பண்ணணும். அப்போ dv இன்டகிரல் பண்ணோம்னா v = இதை a/dt அப்படியே வச்சுக்கலாம். இதை மறுபடியும் எப்படி பண்ணுறதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்போ v = a/dt அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது திசை வேகத்தை கொடுக்கும். அப்போ vங்கிறது திசை வேகம், கீழே உள்ள பரப்பு திசை வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான எடுத்துக்காட்டு சம் பின்னாடி பார்க்கக்கூடியது. இதுக்கான எடுத்துக்காட்டு சம், அந்த எடுத்துக்காட்டு சம்மை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.